சேருதோ இல்லையோ இந்த ஜெயின் அணியோட வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஃபைனல்ஸ்ல கண்டிப்பா ஜெயின் அணி. இப்பொழுது இந்த பந்து அடித்தார். 4 ரன்கள், வெற்றி பெற்றது ஜெயின் அணி. அடுத்த மேட்ச் யார் யாருக்கு? ப்ளூ ஸ்டாருக்கும் யூத் 11க்கும் சார். டைலட்ல இருக்கிறது இருக்கட்டும், டீமை சேஞ்ச் பண்ணு. ஓகே ஓகே சார். ப்ளூ ஸ்டார் அணி எப்பா காதுல விழுதாப்பா. அடுத்து அரையிறுதி போட்டி ப்ளூ ஸ்டார் அணிக்கும் 11 புல்லட் அணிக்கும், ப்ளூ ஸ்டார் அணிக்கும் யூத் 11 அணிக்கும் இல்லை. சார் எதுக்கு இப்ப தேவையில்லாம ஆப்பனண்ட மாத்துறீங்க? ஆப்பனண்ட மாத்திட்டுமா? இதெல்லாம் எங்களை கேட்க கூடாது சார். எதுக்கு இப்ப பேலட் தேவையில்லாம மாத்துறீங்க? ஹலோ, போன மேட்ச் நீங்க சொன்னீங்கங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க அம்பையரே மாத்தணும் இல்லையாடா? சார் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? உங்க ஆப்போனன்ட் ஆடுற சூழ்நிலையில இல்ல பாஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுங்க. என்ன பயந்தீங்களா? நோ நோ வானா பாத்துக்கலாம். 11 புல்லட் அணியுடன் போட்டியிடுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி நோ சாதாரண அணி கிடையாது. யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம்ண்ணா. பாத்துக்கலாம் ஒண்ணா. ஆமாண்ணா உடனே பாத்துக்கலாம். அப்படி இல்லப்பா. 11 புல்லட் டீம்ல புல்லட் பாபுன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் ரஞ்சி துளி டிராபின்னு இந்த வருஷத்துல 4-5 செஞ்சுரி அடிச்சிருக்கான். அவன் இந்தியா டீமுக்கே ஆடுவான்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவன் போங்கடா நீங்களும் உங்க டீம்னு ஆட முடியாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா அவனுக்கு வெஸ்ட் இண்டீஸ் டீம் தான் பிடிக்குமா, ஆடுனா அந்த டீம்ல தான் ஆடுவேன்னு பிடிவாதமா இருக்கான். அவன் ஒரு விக்கெட் எடுத்துட்டோன்னு வை, முடிஞ்சிச்சு. ஆனா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒன்று, அவன் இது வரைக்கும் போல்ட் ஆனதே இல்லை. ரெண்டாவது, அவனை யாரும் ரன் அவுட் பண்ணதே கிடையாது. ஏன்னா அவன் ரன் எடுக்க ஓடவே மாட்டான். நீ லெக் சைட் போட்டேன்னா ஆஃப் சைடு அடிப்பான், ஆஃப் சைட் போட்டேன்னா லெக் சைடு அடிப்பான். எந்த சைட் போட்டா அவன் எந்த சைடு அடிப்பான்னு உனக்கு தெரியறதுக்குள்ள அவன் மேட்சை முடிச்சுட்டு போயினே இருப்பான். சரியான பிளேயர், சரியான பிளேயர். டேய் சாமே வாடா, சூப்பர்ரா. டேய் ரஞ்சித் பாத்தியா வந்துட்டான். இல்ல வந்துருவானே. டேய் எதல்டா வந்த? முடிஞ்ச என்னடா இது? இப்படியே வந்தடா. நீ வைச்சங்கடா. என் அன்பு ரஞ்சித்திற்கு ஆனந்தி எழுதுவது. இதை எழுதும்போது எனக்கு அழுகையாக வருகிறது. எப்படி சொல்வதென தெரியவில்லை. எனக்கு வீட்டில் நிச்சயதார்த்தம் செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. நான் கண்டிப்பாக அவனை கட்டிக்க மாட்டேன். எனக்கு உன் முகத்தை பார்க்கணும் போல இருக்குடா. நான் உனக்காக ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருக்கேன். ஏன்னே தெரியல, ஒரே ஒரு வாட்டி உன்னை பார்க்கணும் போல இருக்கு. முடிஞ்சா வந்துரு. உன்னோட நிறைய விஷயம் பேசணும் போல இருக்கு. அப்படி இருக்கும் அவங்க பவுலிங். அப்புறம் புல்லட் பாபோட விக்கெட்டை மட்டும் எடுத்துடணும். எப்படினாலும் எடுத்துடணும். புரியுதா? சரி போங்க. ஆல் தி பெஸ்ட்ரா, நல்லா ஆடுங்க. இது 11 புல்லட் அணி உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள் மைதானத்துக்குள்ள. இது உட்கார்ந்து காரணம் நம்ம ரசிகர்கள் புல்லட் பாபு. டேய் என்னடா ஒரு மாதிரி இருக்க? வெங்கடேஷும் பாபு ப்ளூ ஸ்டார்ல இருந்து முதல் ஓவர் போறது நம்ம 11 புல்லட்டின் சுமன். முதல் பந்து அருமையான பந்து வீச்சு. 2 ஓவர் முடிஞ்சிருமோ? பந்து வீச்சு கிட்டத்தட்ட அப்படியே அம்ப்ரூஸ் மாதிரி இருக்கு. அடுத்த பந்து எதிர்கொள்றார் வெங்கடேஷ். டாப் புல் வரா. போயிட்டு பறந்தது பந்து. மாறா பாய். சூப்பர்ரா. முதல் விக்கெட்டை பறி கொடுத்தது ப்ளூ ஸ்டார் அணி. அடுத்து உள்ளே களம் இறங்குவது ப்ளூ ஸ்டார் அணி. ரஞ்சித் முதல் பந்தை எதிர்கொள்கிறார். பவுன்ஸ், மீண்டும் ஒரு பவுன்சர். சுமன் அவர்களுடைய பந்து வீச்சு ரொம்ப வேகமா மீண்டும் ஒரு பவுன்சர். அவர் பேட்டை உயர்த்துறதுக்குள்ள பந்து கீப்பர் கைக்கு போயிடுச்சு. சூப்பரா சுமனே.
வரப்படுகிறது. மாலியின் பந்து. எனக்கு உன் முகத்தை பார்க்கணும் போல இருக்குடா. மீண்டும் ஒரு கேட்ச். அடுத்த விக்கெட் செல்கிறது ப்ளூ ஸ்டார் அணிக்கு. 5 ரன்களை எடுத்து 2 ஓவர்களில் 2 விக்கெட்டை இழந்திருக்கிறது ப்ளூ ஸ்டார் அணி. எல்லா மேட்ச்லையும் ஒருத்தனே ஆட முடியாது. கேம்னா அப்படிதான் இருக்கும். விடு விடு. டேய் எல்லாம் ஓகேவா? பந்து. ஓ, ஒரு நேர்த்தியான டிஃபென்ஸ் தான். சாம் என்னடா அடிக்க வேண்டிய போல டுக்கு வச்சுனுக்க. ஏய் போன வாட்டி எல்லா பாலும் அடிக்கிறேன் தானே சொன்னீங்க, அதான் டிஃபென்ஸ் வைக்கிறேன். போங்கடா. அடுத்த பந்து. அவுட்புட்டின் விக்கெட்டை இழந்தது ப்ளூ ஸ்டார் அணி. குட் ஜாப் சூப்பரா. அடுத்து ராஜேஷ் கண்ட்ரோல போடு. ஸ்கோர் வராம கண்ட்ரோல போடு. அடுத்த பந்து கீப்பரின் கையில். நிதானமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். டேய் ஓவர்ஸ் கம்மியானே போகுது. இப்படியா அண்ணா வேலைக்கு ஆகுது. நான் சொன்னா சத்தியமா கேட்க மாட்டான். அவன்கிட்ட போய் இதை மட்டும் சொல்லு. டேய் தனியா வேணும்டா. அதெல்லாம் வேணாம் போ. ஏய் பர்ற. ஏய் டேய் சாமே இப்படியே பொறுமையா ஆடுறா. நீ அடிக்க வேணாம் சரியா? பயங்கரமா ஏத்தி போடுறான். படாத இடத்துல பற்ற போகுது. பார்த்து பொறுமையா ஆடுறா. பாத்துக்க. பாத்தி கூலா போடு. கமான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். டேய் நில்றா போதும். நான் பாத்துக்கிறேன். அடிக்க வேணாம். என்னங்கடா இப்போ மேட்சா முடிஞ்சிச்சு. எல்லா மேட்சும் ஈஸியா ஜெயிச்சிட முடியாது சரியா? ஏய் பசங்களா பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம். வாங்க வாங்க. தோத்தாலும் பரவாயில்லடா. வாங்கடா. வா வா. பரவாயில்ல ஆளாண்டா. 11 புல்லட்ஸ்ல இருந்து இதோ பிளேயர்ஸ் உள்ள வராங்க. முதல் ஓவரை நமக்காக ராஜேஷ் போட போறாரு. பேசாம சாமுக்கு ஓவர் கொடுக்குமா? டேய் ரஞ்சித், என்னடா மேட்ச்க்குள்ள வாடா. செமிஃபைனல்டா இது. டேய் சாரிடா உள்ள தீங்கணும். டேய் வாங்கடா. டேய் பாய் கமாண்டா டேய் சாமே வா 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 சாமே. ஆனா மேட்சே இங்கதான் ஆரம்பிக்குது அப்படிங்கறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். நட்சத்திர ஆட்டக்காரர் உங்கள் பெரும் கரகோஷங்களுடன் இதோ மைதானத்திலே இறங்குகிறார் புல்லட் பாபு. நீ பின்னாடி போடா. டேய் நீ வந்து உட்கார்றா. மச்சி இந்த ஒரு கிட்ட மட்டும் எடுத்து மச்சி போதும். அருமையான ஷாட். விண்ணில் பறந்தது பந்து.
That's it. ஏய் ஏன் கேட்கறாரு அடியில் உனக்கு ஏங்க ஏன் வருது தண்ணி எப்பா யாராவது போய் பால் எடுத்துட்டு வாங்கப்பா. எத்தனை பாலப்பா தொலைக்கிறது? என்னடா ஏன் நீ இந்தியா டீம் ஆட மாட்டேன்ற? ஏன்னா அது இந்தியா டீம்டா. போனாலும் எப்படியும் சேர்க்க மாட்டானுங்க. அதுக்கு போகாம இருக்கிறது எவ்வளோ மேலு. நீங்க ஆடின வெஸ்ட் இண்டீஸ் ஆடணும்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படி அதான்டா என் நாடு. பிளேயர்ஸ் தரா இவனுங்கெல்லாம் 1008 பாலிடிக்ஸ் பண்றாங்க கேம்ல. பிளடி பெக்கர். விசாவுக்காக வெயிட் பண்றேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு நானும் லாராவும் ஓப்பனிங் ஆடுவோம். சரிண்ணா சரிண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஏய் அங்க 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 டேய் வெங்கட் வா. ஏய் நாங்க டீம் டிஸ்கஷன்ல இருக்கோம். வரோம் போ. உனக்கு என் மேலே பாசமே இல்லையாடா? உன் ஃபோட்டோ நான் கேட்குறேனே, உனக்கு கேட்கணும்னு தோணல? தவறவிட்டார். விக்கெட் கீப்பர் ரஞ்சித் மீண்டும் தவறவிடப்பட்டிருக்கிறது. கேட்ச் பிடிக்க தெரியாது உனக்கு? டேய் கை நேரா தானே வருது. போங்கடா டேய். டேய் சாரிடா டேய். சரி சரி. ஏய் என்னடாச்சு சொல்றேன் ஏய் ரஞ்சித் பரவாயில்ல பரவாயில்ல டேய் ராஜேஷ் கொஞ்சம் வெளியே வை. அவரை மாற்றி கொடுக்கிறார். இந்த மாற்றம் ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்துமா? புல்லட் பாபு இதோ தயாராக இருக்கிறார். சார் என்ன சார் அநியாயமா இருக்கு சார். சார் எனக்கே கேக்குது சார். அம்பேர் நாட் அவுட் என்று சொல்லிவிட்டார். என்ன பண்றானுங்க சவுண்ட் கேட் நாட் சார் அவுட் அவுட் சார். கேக்குதா? அவுட் சார் ஓ புல்லட் பாபு தான் அவுட் என்று ஒப்புக்கொண்டார். பேட்ல பட்டதை அவர் ஒத்துக்கிட்டு அவுட் வெளியே போறார். இது உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட். இந்த உயர்ந்த பண்பு அதுதான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அழகு. அவுட் ஆயிடுது அப்புறம் மேட்ச் பார்த்து இதுதான் உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்.